வணக்கம். வாங்க சக்தி சாப்பாடு. இன்றைக்கி நம்ம ஒரு அடை செய்ய போகிறோம். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு வச்சு அடை செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதே டம்ளரில் தான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து அரைக்க சோம்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5 வரமிளகா, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். சோம்பு, மிளகு, வெள்ளைப்பொடி, இஞ்சி, கருவேப்பிலை, வரமிளகாய் இதை முதல்ல அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஊற வச்சு அரைச்சி திருவுண கிழங்கு, அரைச்ச மிளகு, சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த பதத்துக்கு மாவு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போ இதோட தேங்காய் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் பல்லுப்பில். இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடை ஊற்றுறத பார்க்கலாம். தண்ணி ஊற்றி இந்தளவு கலந்து வச்சுருக்கேன். இதில் வெங்காயம்லாம் போடல, வெறும் தேங்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா ருசியாக தான் இருக்கும். இப்போ இதை ஊற்றுறத பார்க்கலாம். கல் காய வச்சுட்டேன். நல்லா வேக விடலாம். நல்லா முருகலாக வேகட்டும். அப்போ நல்லா சாப்பிடணும், டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள். இந்த அடைக்கு பருப்புலாம் தேவையில்லை. இது கார அடை நல்லாயிருக்கும். மிளகு, சோம்பு, வெள்ளைப்பொடி, இஞ்சி, கருவேப்பிலை